ஸோ இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி போகிறதுனால அந்த விஷயங்கள் எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது, டயத்துக்கு தூங்குறது, டயத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வருவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நல்லாயிருக்கும். வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் மோட் தான் இந்த காலகட்டத்தில் வந்து ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் மோட். எனக்கு 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்த்துக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. வணக்கம், வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆவணி மாத சிறப்பு பலன்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆவணி மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்கு சொல்லும் பொழுது இப்போது 4வது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம்ங்கிற ஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் அங்கேயே இருக்கார். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து சுக்கிரன் ராசியாதிபதியும் அங்கேயே இருக்கார். அவர் 27ஆம் தேதி தான் மாறுறாரு 5ஆம் இடத்துக்கு. அதுவும் ஒன்றும் தப்பான இடம் கிடையாது. அங்கே வந்து கேத்துவோடு சேர்ந்துருக்காரு. அவரே வந்து 6 கூடையவரும் கூட. ஸோ இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி போகிறதுனால அந்த விஷயங்கள் எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது. டயத்துக்கு இவங்க தூங்கணும்னு நினச்சாக்கா தூங்க முடியாது, டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சாக்கா சாப்பிட முடியாது. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிறவியிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதையெல்லாம் இந்த மாதத்தில் அனுபவிப்பாங்க. டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது, டயத்துக்கு தூங்குறது, டயத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வருவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நல்லாயிருக்கும். தாயாருடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அதிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் 10லேயே இருந்து அதே மாதிரி 4ஆம் இடத்துலேருந்து சூரியன் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு அந்த விருத்தி கிடைக்கும். கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கணும், இது பண்ணணும், ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக முடியும். அதிலேருந்து வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். புத்திரர்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய வெல்பீயிங்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது, என்ன ஏது அப்படின்னு ஒன்றும் தெரியாத ஒரு சூழல். அது என்ன பிரச்சனைங்கிறதும் தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து ராசியாதிபதியான சுக்கிரனே அங்கே போய் உட்காந்து குருவும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த விஷயம் என்னன்னு தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து அதனுடைய சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். 12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது 8 கூடிய சனீஸ்வரர் ராசியிலேயே இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால ஒரு மூத்தவர்களுடைய ஹெல்த்தையும் ஒரு கன்சர்ன் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய ஓப்பனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழலாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பிள்ளையாரை வழிபடுவது, அதே மாதிரி துர்க்கையை வழிபடுவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவும் சுக்கிரன் வந்து 27ஆம் தேதிக்கு அப்புறமா, ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா கன்னிக்கு போனதுக்கு அப்புறமாக இந்த ஒரு விஷயங்களை இவங்களே பண்ணுவாங்க. அதை பண்ணினாங்கனாக்கா இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாம் பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமையாக போவது இல்லை புதன்கிழமையாக போயிட்டு வருவது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ தொழில் பார்க்கும் அன்பர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதியுமே வந்து சுக்கிரனே. ஸோ தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து 12ல் போய் ராசியாதிபதி மறைஞ்சிறார் தொழில் ஸ்தானத்துக்கு. அதனால் அங்கே கேத்துவும் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் ஃபாரின் போயிட்டு வந்து இவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இவங்க தொழில் ரிலேட்டடாக போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த தொழில் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு சின்ன சின்ன பாதகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. இவங்களுடைய வாக்கு இவங்களை வந்து காப்பாற்றணும். பேசுகிற பேச்சு வந்து கொஞ்சம் நிதானித்து பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது. கொஞ்சம் நிதானித்து பேசி கொஞ்சம் பொறுமையோடு எல்லாத்தையும் கையாண்டாங்கனாக்கா எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் மோட் தான் இந்த காலகட்டத்தில் வந்து ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் மோட். எனக்கு
4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்த்துக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. ராசியாதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதத்தில் வந்து அதெல்லாம் பாசிட்டிவாக முடிஞ்சு அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு எதெல்லாம் எப்படி எப்படி மூவ் ஆகணுங்கிறதுலாம் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு காலம். இவங்க வந்து வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கனாக்க இந்த மாதத்தில் வாங்குவாங்க. அதே மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம். நல்லபடியாகவே முடியும். அக்ரிமெண்ட் போடுறதுனா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். எல்லாம் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு காலமாக இருக்குது. என்ன இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னதுன்னா 8, 11 கூடிய குரு பகவான் ராசிலேயே இருக்கார். ஸோ அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் பிளானட் கிடையாதுங்கிறதுனால சின்ன சின்ன இன்னல்கள் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. இப்போது பார்த்தீங்கன்னாக்க இயற்கை சீற்றங்கள் இவ்வளோ நடந்திருக்கு. நம்ம குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சூப்பர் அப்படிங்கிறோம். ஆனால் அது ரிஷபத்தில் சேர்ந்ததுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரலையே. இயற்கையில் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து சீற்றமாக எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். இந்த செவ்வாய் அங்கேருந்து விலகும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து செட்டில் ஆகி ஒரு பாசிட்டிவிட்டி நோட்டுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எப்போ எதிர்பார்க்கலாம்? என்னுடைய பயமும் என்னுடைய இதுவும் வந்து சனியும் ராகுவும் ஒரே நட்சத்திர சாரத்தில் வரக்கூடிய ஒரு காலம் இருக்குது. பங்குனி மாதம் வாக்கில் அந்த ஒரு காலகட்டம் வருது. ரெண்டுமே வந்து பூரட்டாதி சாரத்தில், ராசி மாறலைனாலும் 2 பேரும் ஒரே சாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களோ நோய் நொடிகளோ இதெல்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து மெயினாக சொல்லப்போனால் பூரட்டாதி, அதே மாதிரி அஸ்வினி, அனுஷம், ரேவதி, உத்திரட்டாதி, சிம்மராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த காலகட்டம் இப்போதைக்கு இல்லை, அதனால் நம்ம அதை வந்து பெருசுப்படுத்தி பேசலை. பட் ஆனால் அந்த ஒரு காலகட்டம் வந்து உலகத்துக்கே ஒரு கண்டமான காலம்தான். அது எப்படி வேணாலும் வரலாம். அது இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நிறைய இறை வழிபாடு தான், வேறு என்ன பண்ண முடியும்? எல்லாம் இறை வழிபாடு தான். இறை வழிபாடு பண்ண அது வந்து நமக்கு வந்து நிவர்த்தி ஆகும். அட்லீஸ்ட் வரக்கூடிய விஷயம் சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிப்போம். நன்றி. மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வரன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. சிம்ம ராசி, கும்பராசி இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த மாதம் வந்து வரன் கிடைப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழில் முன்னேற்றங்கள், அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அங்கேருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார். அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரலாம். ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே முடியறதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது. இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் வந்து ராசிலேயே இருக்கார். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு.